கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 சாமுவேல் அதிகாரம் 30 வசனம் 8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். 1 சாமுவேல் 30:8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்தாலும் அதை கர்த்தரிடத்தில் கேட்டு செய்கிறவராய், கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்கிறவராக காணப்பட்டார். தன்னுடைய மனைவிகள் தனக்கு இருந்த யாவற்றையும் இழந்து நெருக்கப்பட்ட அந்த வேளையிலே அவர் கண்ணீரோடு கர்த்தரிடத்திலே போய், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டபோது கர்த்தர் அவனிடத்திலே, நீ அதை பின்தொடர், நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அவன் அதன்படி போய் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். நம்முடைய வாழ்விலும் நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்வு நிச்சயமாக ஆசீர்வாதமாய் காணப்படும். நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நாம் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடவாமல், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடந்திருப்போமானால் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோம். அப்பொழுது நாம் இழந்த யாவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நேர்வழியில் நம்மை நடத்தி தம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் நம்மை தாங்கி நன்மையினால் நம்மை நிரப்பி நடத்துவார். ஆகவே அவருடைய ஆலோசனையை கேட்டு அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் உம்முடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இந்த உலகத்தை மேற்கொள்ளத்தக்கதான பெலனை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.